தீபாவளி திருநாள் முடிந்த பிறகு பிற ஊர்களிலிருந்து சென்னை வருவதற்கு 21ஆம் தேதி முதல் 23 வரை தினசரி இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளோடு சிறப்பு பேருந்துகளாக 4253 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இதல்லாமல் பிற முக்கிய ஊர்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 4600 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எனவே அது ஒட்டுமொத்தமாக 15129 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இந்த பேருந்துகள் சென்னையிலிருந்து இயங்குவதற்கு 3 இடங்களிலிருந்து தற்காலிக அந்த பேருந்து நிலையங்கள் இயங்க இருக்கின்றன. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்திலிருந்து புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மார்க்கம் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் முன்புறம் இருக்கின்ற மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து வந்தவாசி, போலூர் மற்றும் திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படும். கோயம்பேட்டில் இருக்கின்ற டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்கின்ற பேருந்துகளும், காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூர் மற்றும் திருத்தணி மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. மாதாவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பொன்னேரி, ஊத்துக்கோட்டை வழியாக ஆந்திர மாநிலம் மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் மற்றும் ஏற்கனவே அங்கிருந்து வழக்கமாக இயக்கப்படுகின்ற திருச்சி, சேலம், கும்பகோணம் மற்றும் திருவண்ணாமலை தட பேருந்துகளும் இயக்கப்படும். இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு முன்பதிவு மையங்களும் துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் 10 முன்பதிவு முனையங்களும், கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து 2 முன்பதிவு மையங்களும் என மொத்தம் 12 முன்பதிவு மையங்கள் செயல்படுகின்றன. முன்பதிவு வசதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக இணையதளத்தில் www.tnstc.in இணையதளத்திலும் TNSTC அஃபிஷியல் ஆப்பிலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம்.